ஹாய், காலையிலே கடைக்கு போய் முட்டை, பாசிப்பருப்பு, பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு இப்போ உளுந்து வடை பணியாரக்கல்லையே சுட்டு எடுக்கிறேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சோறு, தக்காளி சின்ன வெங்காயம், வரமிளகா, சோம்பு மட்டும் தாளித்து கடைஞ்சிருது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னத்த சமையல் இதாங்க. தேங்காய் சட்னி, கோவக்காய் பொரியல் கடிச்சிக்க, அப்புறம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்கு முட்டை வேக வச்சுட்டு எப்பயுமே சிறுதானியத்தில் தான் பொங்கல் செய்வேன். இன்றைக்கி பச்சரிசியில் பொங்கலும் மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் கலந்து சாம்பார் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சாப்பிட்றதுக்கு முட்டை, பொங்கல், சாம்பார். மெயின் முட்டை, வெஜிடபிள்ஸ், பாதாம், முந்திரி எல்லாம் சாப்பிட்டு அது போக தான் பொங்கல் சாப்பிட்டு கப்புக்கு தக்காளி குழம்பு, சாப்பாடு, கோவக்காய் பொரியல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் கழுவி முடித்து மாவெல்லாம் ஆட்டிட்டு கிச்சன் எல்லாம் நீட் பண்ணி அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் கழுவி எடுத்துட்டு இப்படி தான் ரொட்டீனாக செஞ்சுருவாங்க. செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஒரு டைம் கழுவணும் அப்படின்னா டெய்லியுமே நீட்டாக இருக்கும். தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி அவ்வளோதான், வேலை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பால் மட்டும் பெற ஊற்றி வச்சிடலாம் மதியத்துக்கு அப்படின்னு கொஞ்சம் பால் மிச்சம் இருந்தது ஊற்றிட்டு பன்னீர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பால் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, அதை கடைசியாக பன்னீர் செஞ்சிடலான்னு ஒரு லெமன் புழிஞ்சு, சாறு கம்மியாக இருந்திருக்கும் போல் மறுபடியும் ஒரு அரை லெமன் புழிஞ்சு இந்தளவுக்கு பிரித்து வந்ததுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு வடிச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த்தியான வீட்லேயே பன்னீர் ரெடி. நீங்கள் வேணாலும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.